Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics போர்டு எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன்று வேணும்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 54ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, a circular coil of 200 turns and radius 20 cm carries a current of 5 ampere. Calculate the magnetic induction at a point along its axis at a distance 3 times the radius of the coil from its center. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் காயிலில் 200 டர்ன்ஸ் இருக்குது. அந்த சர்க்குலர் காயிலினுடைய ரேடியஸ் 20 சென்டிமீட்டர். இந்த சர்க்குலர் காயில் வழியாக 5 ஆம்பியர் கரண்ட்டு பாஸ் ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சர்க்குலர் காயிலினுடைய ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா, ரேடியஸ் மாதிரி 3 டைம்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கிவன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னுடைய சிம்பிள் வந்து n. திஸ் இஸ் ஈக்குவல் டு 200 டர்ன்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம r அப்படின்னு எடுத்துக்குவோம். r இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இதை வந்து SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 20 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. I இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் த ரேடியஸ். இசட் வந்து 3 டைம்ஸ் த ரேடியஸாக இருக்கும். ஸோ ரேடியஸ் எவ்வளவு, 20 சென்டிமீட்டர். அப்போ 3 டைம்ஸ் ரேடியஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ 60 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயிலில் 200 டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து சர்க்குலர் காயிலினுடைய ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த சர்க்குலர் காயிலினுடைய ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஆர்னா, இஃப் திஸ் இஸ் ஆர், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர்னா, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3 டைம்ஸ் ஆர். அதை தான் நம்ம இசட் அப்படின்னு எடுத்துருக்கோம். இசட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டேட்டாஸ் கிவன். நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பியினுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். we have to find the magnetic induction B. So for that, what is the formula we have to use? Is formula to be used. B is equal to mu0 n I divided by 2 into r square divided by r square plus z square whole to the power 3 by 2. So this is the formula we have to use. இங்கே mu0 அப்படிங்கிறது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 4 pi into 10⁻⁻7 ஹென்ரி per மீட்டர். ஸோ mu0 is equal to 4 pi into 10⁻⁻7 ஹென்ரி per மீட்டர். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும், n is equal to 200 டர்ன்ஸ். ஐங்கிறது கரண்ட்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரண்ட் I is equal to 5 ஆம்பியர். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். இதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 20 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். இசட்டுங்கிறது இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. இதனுடைய வேல்யூ 60 சென்டிமீட்டர். 60 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் we will get B is equal to mu0 is 4 pi into 10⁻⁻7, n is 200 turns into I. I உடைய வேல்யூ 5 ஆம்பியர் divided by 2 into r square.
20 into 10 to the power minus 2 whole square divided by denominator என்ன இருக்கு r square plus z square whole to the power 3 by 2. So r square க்கு 20 into 10 to the power minus 2 whole square plus z square க்கு 60 into 10 to the power minus 2 whole square whole to the power 3 by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம லாகை யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் we will get the value as 9.9 into 10 to the power minus 5 Tesla. So B is equal to 9.9 into 10 to the power minus 5 Tesla is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.